வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டிய கத்திய வச்சு காளியம்மா குத்திறாங்க. கும்பாபிஷேகம் நடக்காம போகும், இந்த பரமேஸ்வரி சாவா அப்படின்னு அந்த இடத்துல காவல் இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி சாமி அவதாரம் எடுக்கிறாங்கங்க. அம்மன் அவதாரம் எடுத்து ரவுடிகளை வெளுத்து எடுக்கிறாங்கங்க. நம்ம சிவனாண்டி முத்துவேலு காளியம்மா தெரிச்சு ஓடுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம ராஜராஜா 4 எல்கையிலையும் உள்ள சாமிக்கு விளக்கு சாமி வேட்டையும் போது ஏற்றிறாங்க. அதோட பார்த்தோன்னா என்ன பண்ணலாம், நம்ம ரவுடிகளை மாயாண்டியை வச்சு தீர்த்து கட்டணும், ராஜராஜாவையும் அவங்க மருமகன் ராஜாவையும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு திட்டம் போட்டோம். அதெல்லாம் சொதப்பிடிச்சு இப்போ 4 எல்லையிலையும் விளக்கேற்றிட்டாங்க. கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும், யாரும் தடுக்க முடியாது. அப்படி இருக்க நேரம் நம்ம காளியம்மா இவங்களெல்லாம் நம்பி சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் தான் மாயாண்டி கரைச்சா என்ட்ரி கொடுக்காங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். இவனை யானை பலம் அவன்கிட்ட இருக்கு. அவங்க மருமையை அந்த டிரைவர் பையன் ராஜா கிட்ட அவங்கள ஒன்றுமே என்னால் எதிர்க்க முடியாது. அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்கள் ஆட்களை எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் வாயடைச்சி போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா காளியம்மா போடா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஒன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இவங்களை கொல்லதுக்கு ஒன்று அனுப்பியிருக்கேனா, இன்னும் அடுத்தால நம்பி பிரோஜனம் இல்லை. அந்த குடும்பத்தில் யாரையாவது ஒரு ஆளையாவது தீர்த்து கட்டணும்னா கும்பாபிஷேகம் நடக்காமல் போயும். அது ராஜா பயலுக்கு நெத்தியடியாக இருக்கும். அப்படி எதையாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட இதை பரமேஸ்வரி கிளவியை தான் போட்டு தள்ள நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம காளியம்மா நினச்சிக்கிட்டு நம்ம கோயிலில் நின்ன பாட்டிக்கிட்ட இந்த பாருங்க உங்கள் பேரனை ஒருத்தர் கத்தியை வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என் பேரனை யாராலையுமே அசைக்க முடியாத, இவங்க என்ன சொல்லாரு, நான் ரேவதி அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. எங்கே பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. நீ வருத்தப்படக்கூடாது ரேவதி, என் பேரனை யாரோ கத்தியை வச்சு குத்திட்டாவலாம், ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே இரு பாட்டி, அவருக்கு ஒன்றுமே ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, யாரோ வேணும்னு ஏமாத்திருக்காங்க பாட்டி, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன், எனக்கு அப்போ தான் மனசு கேட்கும் அப்படின்னு நம்ம ராஜாவை தேடி நம்ம பரமேஸ்வரி பாட்டி போகிறாங்க. அப்போ தான் காளியம்மா, என்ன உன் பேரனை யாரோ கத்தியால் குத்துருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதை தேடி தானே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் காளியம்மா வேண்டாம், நீ என்ன நினச்சாலும் என் பேரனை அழிக்க முடியாது. ஆமாம், உன் பேரனை அழிக்க முடியாது, ஒன்றை கத்தியை வச்சு குத்தலாம் பற்றியா, ஒன்றை குத்ததுக்கு தான் நான் இப்போ இங்கே வர சொல்லியிருக்கேன். என்ன காளியம்மா, நீ என்ன குத்தினேன்னா என் பேரை ஒன்றும் சும்மா விட மாட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிடலாம், நீ கத்தியால் குத்துப்பட்டு இப்போ என் கையால் சாக போகிற, நீ கும்பாபிஷேகம் அதோட நடக்காமல் போவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நான் பரமேஸ்வரி பாட்டி, அப்பனே முருகா, என்ன இந்த கும்பாபிஷேகம் எத்தனை பேர்த்தோட கனவு ஆசை, இதை தகத்தெறிய இந்த காளியம்மா இந்த பாடுபட்டு சொல்லாலே. இதோட பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, இந்த பாரு காளியம்மா, நீ செய்த தப்புக்கு தான் அன்னைக்கு என் புருஷன் தண்டனையாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க முடியாத கணக்குக்கு தான் இப்போ தீர்வு காண வந்திருக்கேன் அப்படின்னு காளியம்மா கத்தியை வச்சு நம்ம பரமேஸ்வரி பாட்டியை குத்திராவ. அதோட பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி அப்படியே முருகா அப்படின்னு இருக்க நேரம் நம்ம நடந்து ஒரு துணியை வச்சு கெட்டிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி, ஐயையோ நம்ம பாட்டி போய் நிறைய நேரம் ஆகுது, என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்காவ. சிவனாண்டி முத்துவேலுக்கிட்டையும் நம்ம காளியம்மா போய் அந்த கிளவியை போட்டு தள்ளிட்டேன், இனி கும்பாபிஷேகம் நடக்காது, அந்த கிளவியை 10-15 குத்தி அதிலே சாச்சி சாகடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த கிளவியை வயசானவரை சாகர என் கண்ணால் பார்க்க வருமல, அதான் ஒரே குத்தோடு குத்திக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி நடந்து மெதுவாக வந்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ரேவதி பாட்டியை காணோம் அப்படின்னு தேடுறாங்க. அதோட ராஜராஜா எல்லா எல்கையிலையும் விளக்கை ஏற்றிக்கிட்டு அவங்க தீப்பந்தத்தோட கோயிலுக்கு வராங்க.
குறி சொல்ல தயாராக வந்து இருக்காங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து நம்ம ராஜராஜா காலில் அப்படியே வந்து விழுறாங்க. வந்ததோட அவங்க அப்படியே இரத்த கரையோடு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் சாமி அருள்வாக்காட்டு, உன்னை இப்படி வந்து பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து இந்த அம்மா வந்து விடமாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குறிய சொல்லுறாங்க. நம்ம ராஜா வராங்க. நம்ம ராஜாயம் வந்து இப்படி கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் பாட்டியோட ஆசையாக இருந்து, ஆனால் எங்கள் பாட்டிக்கு இப்படி ஒன்று நடந்துட்டே, ரேவதி நீ கிட்ட இருந்து பாட்டியை பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு வந்து நம்ம ரேவதிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ராஜா. அப்போ தான் வந்து சொல்லுறாங்கங்க, நான் வந்து கிட்ட இருந்து தான் வந்து பார்த்தோம், ஆனால் உங்களுக்கு தான் யாரோ கத்தியை வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு பாட்டிகிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார். அதோட உங்களை தேடி தான் பாட்டி போனாங்க அப்படின்னு சொன்னோன்னா பாட்டியை தூக்கி வச்சு நம்ம ராஜா அப்படியே வந்து கண் கலறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் அவசர ஆடில் நடக்குது. நம்ம சாமுண்டேஸ்வரி கேள்விப்படுறாங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேள்விப்பட்டு அப்படியே அருந்து போய் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம சந்திரகலா மூட்டி விட்டாங்க, அக்காவே இந்த கிழவியோட பேர் என்ன ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்க நல்ல சான்ஸ் இருக்குது. இப்போ தான் கிழவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கான், இவ்வளோ வந்து சீரியஸாக தூக்கிட்டு போனால் அவனோட சொந்த பாட்டியே தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, என் மாப்பிள்ளைக்கு பறந்த குணம், அது யாராக இருந்தாலும் அவர் இப்படி தான் உதவி செய்வார் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் உன்னையே திருத்த முடியாதக்கா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் நீ கேட்கல, சரி என்னைக்காவது தெரிய நேரம் தெரியும், ஆனால் கும்பாபிஷேகம் நடக்க போகாமல் போச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அந்த கிழவி செத்துட்டா கும்பாபிஷேகம் இனி நடக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ராஜா வந்து இந்த கும்பாபிஷேகம் முக்கியம், எங்கள் பாட்டியோட கனவு ஆசை, எங்கள் தாத்தாவோட கனவு, அதோட எங்கள் அம்மாவோட கனவு, எத்தனை பேரோட கனவு இது நடக்காமல் கூடாது, எங்கள் மாமா கையால் கும்பாபிஷேகம் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம தீவிரமாக சிகிச்சையில் வந்து ஒரு வழியாக வந்து நம்ம காப்பாற்றிடுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டியை. கும்பாபிஷேகம் நடக்கணும், நான் அதுக்காக தான் நான் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம பாட்டி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும், நான் நடத்தி வைப்பேன் மாமா கையால், நாளைக்கு நடக்கும் பாட்டி. ஆனால் உங்களை இந்த நிலைமைக்கு வந்து ஆக்கிட்டாங்களே, என்ன நிலைமைக்கு ஆக்குனது வேறு யாரும் இல்லை, காளியம்மா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தீபாவளிக்கு எல்லாம் கை கூட நேரம் எவ்வளோ பெரிய எதிரி வந்து இருந்திருக்காவ காளியம்மா, அவங்க வந்து இந்த நிலைமையில பாட்டியை ஆக்கிட்டாங்களே, பாட்டி நல்லவங்க தான், ஆனால் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளி இருக்காவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபாவளிக்கு நம்ம பாட்டி பரமேஸ்வரி பாட்டி மேலே வந்து இறக்கம் உண்மையாட்டே வந்து வருதுங்க. அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம கோவில் கும்பாபிஷேகம் இனி நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்க கட்டத்தில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி கண்டிப்பாக நடக்கும், இது எல்லாத்தையோட கனவு ஆசை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட சாமுண்டேஸ்வரி அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட நேரத்தில் அவங்க மேலே அம்மன் வந்து வந்துடுறாங்கங்க. வந்து நம்ம காளியம்மா அனுப்புன ஆட்கள் எல்லாம் அப்படியே அடித்து ருத்ர தாண்டவம் ஆடி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இதில் தலைதரிசி வந்து ஓட்டம் பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் அதோட பார்த்தோன்னா செம சூப்பராக வந்து நம்ம அம்மன் கோலத்தில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து எல்லாத்துக்கும் அருள் வாக்கு வந்து சொல்கிறாங்கங்க.